இந்த மாதிரி இருந்தால் தான் ஆக்கிரமிப்பு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் மீறியும் அதிகாரிகள் வந்து ஆக்கிரமிப்பு எடுத்ததாக சொன்னாங்க. அந்த அதிகாரிகள் நம்ம வந்து தகுந்த பாடத்தை கற்பிக்கணும். சங்கத்து சார்பாக சிறந்த வழக்கறிஞர்களை பார்த்து யார் அந்த அதிகாரி வந்தாங்களோ, ஏன்னா சதுப்புநில காடு நோட்டீஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சில சட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சட்டங்களுக்கு முரணாக செயல்பட்ட அதிகாரி மீது நம்ம கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த சங்கம் வந்து என்ன பண்ணணும், ஒத்துழைப்பு பண்ணி தகுந்த ஆலோசகரை வச்சு பண்ணணும். அதே மாதிரி வந்து இயல் லிஸ்ட்டில் இது என்ன நிலன்றது மாதிரி இருக்கும். சதுப்புநில காடு இல்லை அரசு பொறுப்புகள் நஞ்சை இந்த மாதிரி இயல் லிஸ்ட்டில் இந்த ஏரியா என்ன இருக்குன்னு கல்லுவழி புறம்போக்கு. இப்போ வந்து அப்போ அந்த மாநகராட்சி அதிகாரி வந்து அவங்க வந்து விதிமுறைக்கு மாற்றாக செயல்பட்டுருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியுது. இதே வழிபட்டு அங்க சொல்லும் போது சதுப்புநில காடுகள் தான் வந்து கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு. ஆனால் மாநகராட்சி வந்து அவங்களுக்கு எந்தவித அறிவுரை இல்லாமல் இடிச்சிருக்காங்க. அது சட்ட ரீதியாக தப்பு இல்லை. அப்போ நம்ம சட்ட ரீதியாக அந்த அதிகாரிக்கு பாடத்தை நம்ம கொடுக்கணும். அவர் மேலே நம்ம வழக்கு தொடரணும். அதுக்குண்டான வந்து எல்லா உத்தரவையும் இந்த பொதுமக்கள் தந்தாதான் முடியும். அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இந்த தகவல் தெரிஞ்சா இந்த தகவல் எல்லாத்துக்கும் தெரியணும். ஒரு வாட்ஸ்அப் குடும்பம் வந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மக்களும் வந்து வாட்ஸ்அப் குடும்பத்தில் வாட்ஸ்அப் இல்லாத யாருமே கிடையாது. அந்த மாதிரி சூழல் தான் இருக்கு. வாட்ஸ்அப் குடும்பத்தில் வந்து நம்ம உடனே அந்த தகவல் போட்டால் அந்த இடத்துல உடனே நிற்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னைக்கு அரசு அதிகாரிகள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஓட்டை தான் பார்ப்பாங்க. நியாயம் நீதிலாம் கிடையாது. ஓட்டு 1000 ஓட்டு 100 ஓட்டு இதுதான் அரசியல்வாதி கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி